எவ்வளவு கடுப்பேச்சு தெரியுமா எனக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு மோசமான படத்தை நான் பார்த்ததே இல்லை. வாந்தியோட மோசமான படம் அந்த படம். இல்ல இதுல இன்னொன்னு புலம்புறது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு 11 கோடி ஓப்பனிங் கொடுத்துருக்கான். ஏன் 12ன்னு எடுத்துப்போமே. அமரன் வந்துட்டு 15 மேல. அதுவே ரொம்ப அதிகம். ஷார்ட்டா 15ன்றேன். அதான் 15 மேல. இதுல தங்கலான் வந்துட்டு 12. அதுதான் பெரிய ட்விஸ்ட். தங்கலான் ஓப்பனிங்க தமிழ்நாட்டுல அடிக்க வக்கில்லாத நீ இங்க வந்துட்டு விஜய் விஜய் ஸ்ட்ரெயிட். அது எப்படி தருமா, உனக்கு ஆர்டரே தெரிலமா. ஃபர்ஸ்ட் அதான் இல்ல விக்னேஸ்வரர் யார் அடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ராயன் அடிக்கணும், அதுக்கப்புறம் அமரன் அடிக்கணும், அதுக்கப்புறம் தான்டா எங்களை அடிக்கணும். நடுவுல சாரி வேட்டையன் இருக்கான், ஆனா அவன மதியது கூட இல்ல. சரி ப்ரோ நடுவுல ஆமை அடிக்கணும் ப்ரோ. ஆமாதான் இல்லையடா இந்த வருஷம் அவன் பைக்கத்தின் ஊர் தெரிய போயிட்டான். அலெக்ஸ் ப்ரோ கமெண்ட் அவனை கூட அடிக்க முடியல ப்ரோ இவனால. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஷல் சொன்ன அதே டைலாக் தான் சொல்றேன். 75 கோடி ரூபாய் டெபிசிட் வச்சுக்கிட்டு 35 கோடி ரூபாய் வந்து ஹீரோ கிட்ட வாங்கிட்டு 40 கோடி ரூபாய்க்கு ஒரே ஒரு நாள்ல கேடியம் வாங்கிட்டு படத்தை விட்டுட்டு உனக்கே எவ்வளவு திமிருனா, டேபிள் ப்ராஃபிட்டோட உள்ள இறங்கி அதிக லாபத்தை பார்த்துட்டு வர எங்களுக்கு எப்படி இருக்கும்? பெருசு முதல்ல இல்ல இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் இவனுங்க விஜய் கூட கம்பேர் பண்ண தேவையில்லை. ஆனா இவனுங்க ஏன் விஜய் அழுவுறானுங்கன்னா, இப்போ ஏன் எல்லாரும் சைடும் நெகட்டிவ் சொன்ன ஞாபகதா, அஜித் ஃபேன்ஸ் சைடு நெகட்டிவ், இந்த ஃபேன் எல்லா ஃபேன் சைடும் நெகட்டிவ். ஆனா விஜய்னு ஏன் வரும்னா இவனுங்களுக்கு அதான் விஜய் 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 எது கிடைத்தாலும் விஜய். இன்னொன்னு நம்ம சோசியல் மீடியால அதிகமா இருக்கிறதே விஜய் ஃபேன்ஸ் தான். இது அவனுங்களுக்கே தெரியும். இப்போ நீ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறன்னு வச்சுக்க, எடுத்த உடனே நீ பெரிய ஆள் அடிச்சாதான் தெரியுவ. இந்த என்டிகே கட்சி மாதிரி நம்மள பேசுறானுங்க இல்லையா, அது மாதிரிதான் கட்சிதான். எதுக்கு எடுத்தாலும் ஆகும்னா எதிர்கட்சியின் செயல் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல, இது எதிர்கட்சியின் சரியான செயல் அப்படிங்கிற மாதிரி. எந்த விஜய் ஃபேனாவது நெகட்டிவ் டேக் போடுங்க படம் வரும்போது பேசினானுங்களா? எந்த ஸ்பேஸ் ஓட்டினானுங்களா? படம் வரட்டும் 2.5 வருஷம் கழிச்சு வரட்டும்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க கூட நெகட்டிவ் டேக் போடவே இல்லை. நல்லா இல்லன்னா நல்லா இல்ல, அவ்வளவுதான். வடிவேல் சொன்ன மாதிரி தான், டேய் செத்துட்டா போனடா, எங்க அப்பா எப்படா போன, டேய் செத்துட்டான்டா அவன், அப்ப போனதானே அவன். இல்ல இதுல ஹைலைட் என்னடா சொல்ல முடியும்? இல்ல என்ன கூட நீ கேள்வி கேட்க முடியாது. நான் தியேட்டருக்கு காலையில போனேன் 9 மணிக்கு, புரியுதா? நான் பார்த்துட்டு தான் அதை கேவலமா இல்லைன்னு சொன்னேன். இன்னும் நான் உண்மையில நல்லா இருந்தா இல்ல நல்லா இருக்கலாம் தேவைடா, ஒரு டைம் பாக்குற மாதிரி இருந்தாலும் நான் பெருசா அடிக்க மாட்டேன். நல்லா இல்லைன்னா கூட விட்டுறலாம். கருமாந்திரம் கேவலம் இருக்கிறதுல இந்த வருஷம் காட்டு குப்பை. அதாவது லெஜண்ட் சரவணா கிட்ட இருந்து ஒரு டம்ளர் வாங்கி குடிக்கலாம் கேட்டா உண்மையிலே சொல்றேன். அவன் கூட ஒரு லவ் சீன் எல்லாம் பண்றான் சொல்றேன். அவன் பண்ற லவ் சீன் அண்ணாத்த படத்துல வருமே, அண்ணாத்த கிட்ட நம்ம கிட்ட அண்ணாத்த மாட்டல, அண்ணாத்த கிட்டதான் நம்ம மாட்டணுன்ற மாதிரி. இல்ல அடிக்க வருவானா, அதுல கங்குவா தான்டா முடியும். இல்ல லெஜண்ட் சரவணா கிளாஸ் ரூம்ல ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு காமெடி பண்ணி இருப்பான். அது பார்க்கவே பரவாயில்ல இருக்கும். இந்த பிரான்சிஸ்னு ஒண்ணு பண்ணுவான் தெரியுமா? ஐயோ அது ஒரு லவ், ஒரு நீ போனியா, நீ போயிட்டு கைவினியா, அதான் நீ போனியா, நீ போனியா, நீ கைவினியா, நீ கைவிலியா, எதுக்கு நீ கைவில? அதுவும் அவ பேசுற அந்த ஹீரோயின் பேசுற ரவிக்குமார் அதே ஸ்லாங்க பேச வச்சாங்க. ஆல்ரெடி எல்லாம் செஞ்சாச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. அதான் சொல்றேன். இப்ப ஆர்டர் படி பார்த்தா இவன் வந்துட்டு வேட்டை அடிக்கிறதே கஷ்டம். இதுல அமரன்லாம் கண்டிப்பா வர மாட்டான். வேற யார் அடிப்பான்? ராயன் அடிப்பானா? ராயன் அடிக்கிறதே கஷ்டம். கஷ்டம் அடிக்க மாட்டான். ராயன் அடிக்க மாட்டான். இந்தியன் 2 ஒருவேளை பிரதர் படத்தை அடிப்பாங்களா? இந்தியன் 2 இது ஒரே லென்த் பிரதர் படத்தை நெக் டு நெக் அவ்வளவுதான். இல்ல ஒண்ணு சித்ரா அரவிந்தன், இன்னொன்னு தற்கூரியா தான். தற்கூரி பிரான்சிஸும் அரவிந்த் கரெக்டா இருக்குது போயிருக்குதான். சித்ரா அரவிந்தன் பிரான்சிஸ் ரெண்டும் சேர்ந்து உக்காண்டாதான் இது ஒண்ணு வேண்டிதான். இப்ப எது போற மாட்டான்? இந்தியன் 2வா கங்குவாவா? எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் முடிப்பீங்க? ரெண்டுத்துக்கும் தானே நான் காலகாத்தால போனேன். ரெண்டு ஒண்ணு கொண்டு சலச்சது இல்ல. தராசு சமமா இருக்கா ப்ரோ? இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த வருஷத்துல ஃபிளாப் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு 4 இருக்கும் எடுத்துக்க. இந்த வேட்டையனு, அதுக்கப்புறம் இந்த இந்தியன் 2, இந்த கங்குவா, இந்த லால் சலாம்னு எடுத்துக்கனா, இதுல 4த்துல எது அடிமட்டம் நினைக்கிறீங்க? ஆளுக்கு 4த்துல எது அடிமட்டம்? லால் சலாம் தான் அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்துரும். ஆர்டர்ல பாத்தியா? இல்ல அது ட்ரைலர் பார்த்து அந்த அத பார்த்து தெரிஞ்சு போச்சு.
வேற யாருக்காது? வேற நம்ம கங்குவா வந்துருவான்னு தோணுது. எனக்கு இல்லடா, எனக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு நான் ஆனஸ்டா இருக்கணும்னா, ஆனா நான் லால் சலாம் தமிழ் ட்ரெஸ்ல பாத்துட்டேன். லால் சலாமா இல்ல வைக்கலாம், லால் சலாம் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் இடத்துல. செகண்ட் இடத்துல வந்துட்டு பார்த்தா இல்ல லால் சலாம் தான் இரு வைக்கணும். செகண்ட் இடத்துல நான் நியாயமா வைக்கிறத பார்த்தா முன்னாடி இந்தியன் டூ வச்சிருந்தேன். ஆனா இந்தியன் டூ விட இப்ப கங்குவா தான் இருக்கும். இன்னொன்னு அதை நான் இன்னைக்கு சொல்ல, நேத்து தான் பார்த்த உடனே சொல்லிட்டேன். அதான் இந்தியன் டூ இருக்கும். ப்ரோ இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணாருமே ஞானவ ராஜா. அடுத்து கேங்ஸ்டர் கணேஷோட. ஆமா அது தெரியாது. அடுத்து செருத்த குட்டி போயிட்டு ஆமையோட மாட்டின்னு அது இன்னொரு கும்பீர் மாட்டியாச்சா? மாட்டிருக்கா மாட்டலையா? மாட்டிக்கிச்சுங்க, அவ்வளவுதான். பார்த்தா பாவம்டாடா. இல்ல இல்ல இது எப்படி தெரியுமா? கடைசில இல்ல எல்லா இந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்துல சூரி சொல்லுவானே இல்ல பந்தில ப்ரோ, உட்காந்து, இதுல மச்சான் காமெடி மாப்பிதான் என்ன மாப்பிள்ள தெரியுமா? நம்மளோட ஒரு காப்பியா AK-64 இருக்காண்டா. பிரசாந்த் நேல் வேற என்னென்னமோலாம் ஒட்டி விட்டாங்க. புரியல என்னது? பாவத்தை. யாரோ என்ன சொன்னா? டேய் ஜேசன் என்ன சொன்ன? பேசுனாங்க. மிஸ்டர் ஜேசன் இருக்கீங்களா? பிரான்சிஸ் ஜேசன் யாருமே கேட்கல. டேய் கேக்குதா? அவனுக்கு பக்கா. ஓகே ஓகே. வெளியே போயிட்டா. ஆனா டேய் என்னன்னா ட்ரைலரை பார்த்துட்டு பிரான்சிஸ்னு நிறைய சூரிய ஃபேன்ஸ் ஐடி வச்சிருந்தானுங்க பாத்தியா? பார்த்தாலே சிரிப்பு வருது. அட பாவிகளா. பிரான்சிஸ் பாவம். எனக்குலாம் வந்து ஒரு சைடு வந்து லைட்டா இதாயிருச்சுப்பா. அவங்க சொன்ன லாஸ்ட் இடத்துல அவங்க சொல்றாங்க பிரான்சிஸ் கேரக்டர் எல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் வில்லன் கேரக்டர் எல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. வில்லன் கேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. சோ வந்து கங்குவா விட வந்து அடுத்த வந்து விஜய் ஃபேன்ஸ் எப்படி ஓட்டுவாங்கன்னா கேக்கல. ஒரு நிமிஷம். விஜய் ஃபேன்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இது அடுத்து வந்து இது அது யாரு சூர்யா விட வந்து பாபி டியோல் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டானுங்க. சரி பாபி டியோல் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கான். பாவம்டா அவனையும் வந்து மனசாட்சி இல்லாம பண்ணி வச்சிருக்காங்க. சரி பாவம் அனிமல்லையாவது அவனை வந்து தூக்கி வச்சுச்சு. ஆமா அவெல்லாம் இல்லடா, ஆள் நல்லாதான் இருப்பான். இந்த படத்துல தான் எல்லாரையும் இது பண்ணிட்டான். எல்லாரையும் ஒருத்தனை விடாம சிறுத்தை குட்டி எல்லாரும் கட்டிச்சு. சிறுத்தை குட்டி வந்து எல்லாரையும் கொதறினாலும் பரவாயில்ல. இந்த மேல ஒரு டெம்ப்ளேட் அம்சால இந்த நவீன் அதான் இந்த இவர் குட்டு கோஜ் அதான் குட்டு கோஜ் இவன் அதான் சிறுத்தை சிவகிட்ட விஜய் சொல்லுவாரு. உண்மையில அந்த மாதிரிதான் இருந்தது. அதான் அஜித் கிட்ட போயிட்டு சொல்லவே தேவையில்லை. அஜித் லுக்ல இருந்து பிளாப் படத்துல இருந்து அதான் ஏன் இப்ப கூட ஹிட்டானா கூட ட்ரால் ஆக்கி விட்டுருவான் அந்த படத்தை. அதான் அந்த மாதிரி பண்ணி விட்டான். ரஜினிக்கு அண்ணாத்து, அதுக்கடுத்து அதான் சூர்யாவுக்கு கங்குவா. எனக்கு அதான் தெரியல. அதான் நம்மளால வீட்டுக்கு அவன் காஃபி குடிக்க போயிருக்கான். இவர் ரிஜெக்ட் பண்ணாரா இல்ல ஏதாவது ஒரு பிளான் போட்டு கொடுத்தாரான்னு தெரியல. நீ போமாமே நீதான் சீக்ரெட் ஏஜென்ட்டா போனோம். இல்ல இல்ல இந்த ஒரு இருக்கு தெரியுமா செந்தில விஜய் அப்படி இறக்கிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வடச்சேரில வரும் தெரியுமா, செந்தில ரூட் எடுக்கணும்னா அவன் பிளாக்குள்ள நம்ம ஆளு ஒருத்தர் இருக்கணும். அதுக்கு நீதான் நான் சமாள்றா அப்படின்னு சொல்லிட்டுதான் சிறுத்தை சிவகிட்ட சொல்லி முடிச்சு விட்டாரு. இப்ப அப்ப எதுக்கு திரும்பவும் ஆமை மாட்டினா? ஆனா நான் அவனை சொல்லிட்டா சிறுத்தை சிவா எப்படி தெரியுமா, பார்க்க பல மாதிரி இருப்பான்டா. அவன் பேசும்போது அப்படியே தேன் வந்து பாயும். இவனுக்கு ஹீரோஸ் வந்துட்டு நம்பால கிளவரதுல என்ன தெரியுமா, நம்பால அதிகமா பல மாதிரி பேசுறவன் நம்மாட்டாரு யோசிப்பாரு உண்மையில டேலண்டா இல்லையான்னு. ஆனா இவனுங்க யாரு தெரியுமா, இந்த அஜித் அதுக்கப்புறம் சூர்யாலாம் சே அழகா பேசுறாரு நல்லா பேசுறாருன்னு வாய்ப்பு கொடுத்துறானுங்க. செம்மையா பேசுறாரு. அதனாலதான் பெரிய பிரச்சனை அதான் நல்லா பேசுறானேன்னு. சரிதான். அதுவும் இன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்டோபர்னு ஒருத்தவர் வந்து நம்ம இது ட்விட்டர்ல கொஞ்சம் பெரிய ஆள் தான். நிறைய இது அவர் போட்டிருந்தாப்ல ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2014 கம்பேர் டு 2024. ஆமா பார்த்தேன். அங்க ரஜினிக்கு வந்து என்னது இன்னொரு படமும் டிசாஸ்டர் இல்ல ப்ரோ. இல்ல அத நான் சொல்றேன் என்னன்னா இல்ல இப்ப அலெக்ஸ் நீ சொன்னதை வச்சு உன சொல்றேன். நம்ம கிளாஸ்ல பழம் மாதிரி இருப்பான். ஆனா எல்லா ஒன்னும் நம்ம பொறித்தனமா அவன் தான் பண்ணுவான். அது மாதிரிதான் சிறுத்தை சிவா. ஒண்ணுமே தெரியாது. கேட்டா எங்க ஃபாரின் அங்கிள் சொன்னாரு படம் நல்லா இருந்துச்சு நான் எடுத்ததுன்னு அண்ணாத்தைய.
ஒண்ணும் இல்ல அலெக்ஸ், பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்குல்ல சூர்யா அபியூஸ் பண்ணி நம்ம சைடு, அது எதால அந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க? டேய் ஏற்கனவே பண்ணானுங்க, இப்ப நம்மளும் கலாச்சுன்னு தான் இருக்கோம். இன்னொன்னு இப்ப இல்லடா இல்லடா நான் இரு என்ன இரு சொல்றேன் அலெக்ஸ், இரு இப்போ ஒருத்த அபியூஸ் பண்றதால நம்மளும் நம்மளால பண்ண முடியாது, புரியுதா? ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு கூட வந்துட்டு இவனுங்க இன்னொன்னு இவனுங்களை அடிச்சு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இவனுங்களுக்கும் நம்மளுக்கும் எதுவும் சம்பந்தமும் கிடையாது. இவன் அதுதான் இல்லடா சொல்றேன். இரு அதுதான் நானும் இல்லடா, அதுதான் நானும் சொல்றேன். எதுக்கு சூர்யா அபியூஸ் பண்ணி டைட்டில் வச்சு பேச இல்லடா போவாங்க? அது இப்ப பேர் அது இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல இப்ப இப்ப நம்ம கேங் ஒண்ணு இருக்குன்னா இப்ப அதான் சொல்ல முடியும். இப்ப நானே ஹரிஷ் ப்ரோ அதான் இப்ப குமார்ல ஒரு கேங் இருக்குன்னா இது நம்ம தான் சொல்லுவோம். அவங்க கேங்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஆமா விஜய் ஃபனா நீ ரிக்வஸ்ட் ஆமா. பண்ணலாம், புரியுதா? அதை விட்டுரு. ஆனா படம் மொக்க என்ன நீ பாத்தியா? ஏய் அலெக்ஸ் படம் ப்ரோ, மொக்க தான்டா, நான் இல்ல அலெக்ஸ் சொல்ல ப்ரோ, அலெக்ஸ், படம் மொக்க. படத்தை போட்டு கலாய்ச்சிக்கோ, சூர்யா போட்டு ட்ரோல் பண்ணிக்கோ, அபியூஸ் பண்ணி நீ பொது ஸ்பேஸ் போறனா அது ஆனா ஸ்கிரீன்ஷாட் தெரியலடா எடுத்து இதான் வச்சு இல்ல நாளை பின்ன மத்தவன் போட்டா இல்லடா அது நீ நம்மளுக்கு தெரியல. சொல்றேன் நாளை பின்ன இப்போ இன்னைக்கு இப்ப கட்சிக்காரங்க இன்னைக்கு எல்லாம் சண்டைக்கு திடீர் போனா திருப்பமா என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஹண்டர் வந்துட்டார் உள்ள. இது எனக்கு எடுத்த ஸ்டோரி தான் கங்குவா, நான் நடிச்சிருக்க வேண்டியது இல்ல, சிறுத்தை எனக்கு இன்னொன்னு பண்ணி தருவார், பாத்துக்கலாம் அப்படின்னு முடிக்கிறாரு. டேய் ஒரு ஐயோ டேய் இருடா எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? விக்னேஷ் ப்ரோ ஜிஎஸ்டி சலானோட போடுறேன்னு ஒருத்தன் டயலாக் விட்டான். எங்கடா ஆமா ஆமா. இது கேட்பான? அலெக்ஸ் நாம ப்ரோ, ஓடுறது அலெக்ஸ் ப்ரோ, எங்க எங்க இருக்கு? அலெக்ஸ் டே ப்ரோ, ஒன்க்கு அப்படி சொன்னானா அதுலதான் ப்ரோ? தியேட்டர்ல போண்டா மடிச்சு கொடுக்குறாங்க வரவங்க எல்லாருக்கும், அந்த ஜிஎஸ்டி சலான வச்சுதான் கங்குவா ஏய் படத்துல. ஆடியோ லான்ச் பாஸ் வச்சிருப்பாங்க, அதோட நிலைமையை நினைச்சாதான்ப்பா ரொம்ப கவலையா இருக்கு. ஹலோ இதுல ஹலோ சொல்லு யாரு? ஹலோ கேக்குறதா இல்ல புரியல. கேக்குது சொல்லுங்க. கேக்குது. இல்ல நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்ட் 2 பார்ட் 3 இந்த பாகுபலி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இத கொஞ்சம் விடணும். இந்த பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறது இதே ஒரு பெரிய இந்த ராஜமௌழி கருசா இல்லாட்ட பிளஸிங்கான்னு தெரியல. இது தேவையில்லாம பார்ட் 2 இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாபி திவால போட்டு கார்த்திகை கொண்டு வந்து அந்த மாதிரி எதா பண்ணிருக்கலாம். இன்னொன்னு எனக்கு இந்த ஜேவியும் சூரரை போட்டிருக்கலாம் தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா அது நல்ல படம் தான். ஜெய்பீம் சோரை போட்டு நல்ல படம் தான். அதுதான் ப்ரோ, தியேட்டருக்கு எடுக்க வேண்டிய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஓடிடில விட்டாரு. அது ஸ்டார்டிங்ல படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஹைப்பு கொடுக்காம படம் ரிலீஸ் ஆகும், மக்கள் சொல்லுவாங்க. நான் இப்ப எல்லாமே ஓப்பனா இருக்கு, கண்டென்ட் இருக்கு, மக்கள் முட்டாள் கிடையாது. ப்ரோ இல்ல இப்ப நீங்க இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு பாபிடியில கொண்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கார்த்தி பண்ணிருக்கலான்னு. அப்படி பண்ணியிருந்தாலும் படம் கேவலமா இருந்திருக்கும். இன்னொன்னு அப்படி பார்ட் 2 விட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டானு ப்ரோனுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இருக்கான், சாரி செகண்ட் ஹாஃப் முழுக்க இருக்கான். அப்படின்னாலும் ஏத்துக்க மாட்டானுங்க. முதல்ல இல்ல ப்ரோ இப்ப ட்ரைபலை பத்தி எடுக்கிறான்னா ஃபர்ஸ்ட் இந்த அப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னா அது ஒரு 30 மினிட்ஸ் ஏன் 40 மினிட்ஸ் வச்சாலே அது திகட்டும் உண்மையிலே. ஏன்னா அது உண்மையில ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் தான், புரியுதா? ஒரு டிஸ்கவரி டிவிலே இதை காட்டினாங்க. இல்ல ப்ரோ இப்ப ஒரு டிஸ்கவரி டிவிலே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை காட்டினா கூட அதான் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டிஸ்கவரி டிவிலே காட்டினா கூட 1/2 மணி நேரம் தான் பார்ப்பானுங்க. ஆனா இவன் 2 மணி நேரம் அதை எடுத்து வச்சுக்கிறான். 1/2 மணி நேரம் பிரான்சிஸ் ஒரு குப்பை, 2 மணி நேரம் அதை விட பெரிய குப்பை. இதை பார்த்தோம் பாத்தியா, நம்ம செருப்பால அடிக்கணும். அதான் அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது. அலெக்ஸ் ப்ரோ ஒரு நல்ல விஷயம், சாட்டர்டே ஷோ புக் இருந்துச்சு. ஆனா அப்பா அம்மா ரிவ்யூ பார்த்துட்டு டே வேணாண்டா அப்போ வேணாம் நான் கேன்சல் பண்றேன். ஆமா நேத்து சொல்லியிருந்தான் அவங்க அம்மா அப்பா கூட்டின்னு போறேன். என்ன ஆச்சு, கேன்சல் பண்ணிட்டாங்களா? கேன்சல் பண்ணிட்டாங்க ப்ரோ, ரிவ்யூ பார்த்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, ஒண்ணு மட்டும் இந்த படத்துல சேர்க்கணும் சரிங்களா? அருந்ததி படம் வரும்போது இதையும் பலவீனவர்கள் ஜாக்கிரதையா படத்தை பாருங்கன்னு போடுவான். அது மாதிரி இந்த படத்துக்கு சேர்க்கணும். என்ன வருது இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா, இப்ப நீ தங்கலானோடைய ஓப்பனிங்கே பீட் பண்ணல, சரி அதை ஏத்துக்க முடியலன்னா அமரன் ஓப்பனிங்க பீட் பண்ணல, ஏன் ராயன் ஓப்பனிங்கும் பீட் பண்ணல? இது எவ்வளவு அசிங்கம்னா டயர் 2லயும் நீங்க நம்பர் 1 கிடையாது, புரியுதா? இப்ப ஒரு காம்படிஷன் நடுவுல வந்து அதான் டயர் 2ல யார் நம்பர் 1 போயின்னு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ராயன் வந்தது, அதுக்கடுத்து இப்ப அமரன் வந்துக்குது, புரியுதா? கங்கு அடுத்து வரும்போது பார்த்தா இவன் வந்துட்டு எல்லாரும் அடிப்பான எல்லாம் வெயிட் பண்ணிருந்தோம். பார்த்தா ஓப்பனிங்லேயே சரிக்கணுமான அதான் காவால உழுது. இது எத்தனை போய் வானையங்க ஏன் வைக்கிறது? கவர்னமணி சொல்லுவாரியா, இது எந்த இனத்துல சேர்க்கறதுன்னு தெரியல, இது ஒரு மாதிரியான மிருகமா இருக்குது. இல்ல மச்சான் அத மாதிரி இல்ல. இப்ப பிராக்டிகலா இதுல ஃபர்ஸ்ட் வில்லன் யார் தெரியுமா? ப்ரொடியூசர் தான் வில்லன். இல்ல
இல்லங்க இப்ப ஒரு பிராக்டிகலான இல்ல இருங்க ஒரு பிராக்டிகலான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப விஜய் இருக்காருன்னு எடுத்துப்போம். அஜித்தை ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அதுக்கு அடுத்து ரஜினி அடிக்கணும், அப்புறம் தான் விஜய் நம்பர் 1 ஏத்துக்கினானுங்க. ஏன்னா எடுத்த உடனே அதான் இப்படி நம்பர் 1 அப்படின்னு ஏத்துக்கினானுங்க. ஆனா இவனு யாரு தெரியுமா, முதல்ல டயர் 2ல நம்பர் 1 இருக்கணும், புரியுதா? அவனுங்களே பெட்டரா வந்துட்டானுங்க, பெட்டர்னு சூப்பரா வந்துட்டானுங்க ஆளாளுக்கு. ஒருத்தன் ராவத்தை ஏ சர்டிபிகேட்ல வந்துட்டு 160 கோடி பண்றான், ஒருத்தன் தான் பயோபிக் எடுத்து இப்ப 250 கோடி மேல போயிட்டு இருக்கு. இவன் என்னன்னா ட்ரைபல் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன், கருமம் இதுல அதுல என்ன சொல்றோம், இந்த வார்த்தைகள் என்ன, இந்த கேப்பான பிரகாசர் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நான் அதான் எரிமலை மாதிரி வெடிக்கும் படம், வாய பொழுதுன்னு எல்லாம் பாப்பாங்க. அப்படி இல்ல வீட்டுல இவனுங்க கங்குவா மாதிரி சாப்பாடு கேட்கும்போது சாப்பாடு கொண்டு வா, தண்ணி வையுமான்னு இன்டர்வியூ கொடுத்தாரு விஜய் சார். அதுல எப்படின்னா அவர்கிட்ட கேட்டாரு படம் எப்படி இருக்கும். அவரு ரொம்ப ஹம்பலா சொன்னாரு, இந்த மாதிரி படம் மக்கள் பார்க்கட்டும், இந்த மாதிரி ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2000 crore வரும், இப்படி வரும் அப்படி வரும், அங்கேயே பாதி படம் அவங்க போயிடுச்சு. எனக்கு ஒரு டவுட், நான் இவன் வீட்டுல எது நடந்தாலும் விஜய் தான் போல. ஆமாடா மச்சான், அதை நான் யோசிச்சிருந்தேன். இல்லடா இப்ப உன் படம் இல்ல பிளாப் ஆன இதுலயும் இததான்டா நானும் கேட்டேன், ஊரே சேர்ந்து அடிக்குதுடா அந்த படத்தை. நாளைக்கா வைஃப் பிரெக்னன்ட் ஆனாலும் அதுக்கு விஜய் காந்தி தான் காரணம் போல. அவெல்லாம் ஊருக்கு முன்னாடி எங்க தலை விக்னேஷ் தான். இல்ல காலைல ஒரு ரிவ்யூ சொல்றேன். என்னைக்குமே இப்ப நம்ம ஃபேன்ஸா ஒண்ணு இருக்கோம்னா, ஏன் இப்ப இந்த குமார தியேட்டர் போனா இவளையும் சார் அடி சொல்றது கேள்றா. 4 பேரா? சத்தியமா 4 பேர் போனாங்க தியேட்டருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ கூட போட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. கேக்குதா ப்ரோ? இந்த தாய்லிக்கு இந்த படத்துல சாவே இல்லையா ப்ரோ? யாரா கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. கத்தியத்து நெஞ்சில சூர்யாக்கு கத்தியத்து நெஞ்சில சொருவி அந்த பக்கம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மரத்தையே பொழக்கிறான் அப்படின்ட்டு எனக்கு புரியல. இல்ல அந்த படம் இப்ப நீங்க உண்மையில அது நிறைய லாஜிக் மிஸ்டேக், இந்த லாஜிக் மிஸ்டேக்ல தான் படமே ஓடுது. ஆனா உண்மையில இது கத்திய எடுத்து கடவுள சொருவி அதை எடுத்துட்டு இது லைலட்டர் நான் அது சரி செய்யறது கூட காட்ட மாட்டாங்க ப்ரோ. டக்குனு ஏதோ என்ன சொல்றது ப்ரோ, இந்த சுலுக பூச்சினா கட்டவனுக்கு தெரியுமா, அந்த மாதிரி கட்டின்னு வந்துருக்கான். அலெக்ஸ் ப்ரோ டெலிகிராம்ல பாக்கலாமா இல்ல அதுக்குற வேஸ்டா? டெலிகிராம் என்ன, ஆனா சத்தியில நான் சத்தியமா சொல்றேன், இது ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கூட ஓகே, எங்க வந்தாலும் சரி நீ படத்தை ஓட்டாம படத்தை ஓட்டாம ஆம்பளை இருந்து அந்த படத்தை பாருங்கடா. நான் உண்மையிலே சொல்றேன், படத்தை ஓட்டாம இல்ல ஓடிடி வந்தா நல்லா இருக்கும். ஏன் சொல்லவா, என்னைய பொறுத்த வரைக்கும் ஓடிடில கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னு சொல்லவா, சவுண்ட் கம்மியா வச்சுக்கலாம், தேவைன்னா மியூட்ல போட்டுக்கலாம், மியூட்ல போட்டுக்கிட்டு பாக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சவுண்ட் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய மைனஸ். டிஷா பட்டானி எப்படி இருக்காங்க ஒரு படத்துல? திஷா பட்டானி இப்ப அஞ்சான் படத்துல சமந்தாக்கு கூட ஏதோ ஒரு ரோல் இருக்கும், கமிஷனர் உடைய பொண்ணுன்னு. ரசிகரமா இருந்துச்சு ஒண்ணுமே தோணலாம். ஆனா இருந்தாலும் திஷா பட்டானியை அசிங்கப்படுத்த கூடாது. இல்ல மச்சான், இல்ல படத்துக்கு அப்புறம் வருவோம். ஒன்னு சொல்ல வந்தேன் விக்னேஷ் ப்ரோ, காலங்காத்தால ரிவ்யூ எல்லாம் போடுவாங்க. குமரன் கூட அது அதான் பிரீமியர் எல்லாம் போய் எல்லாம் போட்டிருந்தான். அதெல்லாம் நான் திடீர்னு தான் படத்தை சீசமா போடுங்க எல்லாம் திடீர்னானுங்க. எனக்கு என்னன்னா இல்ல இரு மச்சான், நம்ம ஃபேன்ஸ் போடுறது நம்மளுக்கு அதான் நம்மளுக்கு வந்துட்டு தோணும். ஏன்னா இப்ப சும்மா திட்டுறான் போலன்னு. ரஜினி ஃபேன் பாபா ராஜ்குமார், நான் பேரோட சொல்றேன், பாபா ராஜ்குமார் நிறைய பேர் அதான் இல்லடா மொத்தம் இவனுங்க என்னன்னா கிரிஞ்சு நல்லா இல்ல பச்சை கேக்குறானுங்க. அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு பூதிஷு படம் இந்தியன் 2. அதான் அது இல்ல ஒரு பார்த்தவங்க எல்லாம் பார்த்திருந்தாரு படத்தை போய். அதோடதான் அலெக்ஸ் ப்ரோ வந்து முடிவு பண்ணிட்டாப்லயா, இந்த ராஜாராட்ல சொல்லுவான்ல அடிச்சிரு, அந்த மாதிரிதான். இல்ல ஒரே இல்லடா, நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். ஓகேவா? மச்சான் இல்ல அவரை பத்தி ஒண்ணு சொல்றேன். நான் காலங்காத்தால 9 மணிக்கு இல்லடா மச்சான், 20 நிமிஷம் மச்சான்
இல்லடா மச்சான் இல்லடா காலங்காத்தால இல்லடா சீரியஸா நான் பிசியோதெரபி போயிட்டு இருக்கேன்டா கொஞ்சம் இருங்க ஒண்ணு சொல்றேன். இல்ல காலங்காத்தால 9 மணிக்கு நான் போயிட்டு வந்த ரிவ்யூ எல்லாம் சொல்றேன், எல்லாம் திட்டினுக்கிறோம். இவர் பார்த்துட்டு இந்த போக்கிட்டு பத்தில ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே, சண்டை வடிவில் ஓடாம பாரு கேன்சல். டேய் அலெக்ஸ் 2 தடவை கேன்சல் பண்ணிட்டேன்டா கருமத்தை. நீ டேய் போலையாடா நீ? போல மண்டு காதுல உயிர் ரத்தம் தப்பிச்சு, வந்துரும். லெரின் உயிர் தப்பிச்சு, லெரின் உயிர் தப்பிச்சு. காதுல ரத்தம் வந்துரும் ஒரு பயம் வந்துருச்சுடா. அலெக்ஸ் ப்ரோ ஹலோ, எனக்கு அலெக்ஸ் ஒண்ணுதான் ப்ரோ புரியல. இது அண்ணாத்த விவேகம் இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்த அப்புறம் எப்படி இந்த ஸ்கிரிப்ட் ப்ரோ அக்செப்ட் அதெல்லாம் பண்ணாம நல்லா இருக்குது? இருக்கான் ப்ரோ. அண்ணாத்த கூட நல்லா இருக்குன்ட்டானு இதை விட எனக்கு அதுதான் ஷாக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இதுதான் எனக்கு தெரிஞ்ச சிவாவோட மாஸ்டர் பிளான் நினைக்கிறேன். நான் எடுத்த படத்துல நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறதுக்கு அதை விட ஒஸ்ட ஒரு படத்தை எடுத்து வச்சிடறான். தமிழ் படத்துல கேட்பாங்கல்ல, ஏன் தம்பி இந்த அநியாயத்துல கட்டி கேட்க யாருமே இல்லையா, இப்படி சாப்பிடுறாங்க தெரிஞ்சு நம்ம படத்தை இல்ல நான் ஓப்பனா சொல்றேன்டா, இந்த தமிழ் படம் பார்த்துறேன்னு எடுத்தானதுக்கு கங்குவம் மிகப்பெரிய மெயின் ரோல் பண்ணுவதுல. தமிழ் படம் பார்த்துறே அந்த படம் வந்துச்சுன்னா டேய் 3 வருஷம் பாவம். கண்டிப்பா அதான் எனக்கு தெரிஞ்சு இல்ல நம்மள மச்சான் நம்மள பீஸ்ட் கலாய்ப்பானுங்க ஏதாவது லாஜிக் இல்லன்னு. ஆனா மிச்சம் எல்லாம் இவன் தான், வேட்டையனு கங்குவா. என்ன திருப்பி போயிட்டாரு போல யாரு நண்பர்கிட்ட? யார்? நாமாடா அதே அஜித் குமார் வந்துட்டு திருப்ப சிவ கூட மாய போறாரு. செத்தானு இல்ல எங்களுக்கு மட்டும் வேதாளம் கணேஷ் வேணும். சரி ஒரே நிமிஷம் ஊருக்குள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை பத்தி யாருமே செலிப்ரேட் பண்ணவே இல்லை. அந்த குழந்தை தாங்க. ஆமா ஆமா இதை நான் இதை கேட்க வந்தேன். அநியாயமா ஒரு குழந்தைய சாவடிச்சுங்களாடி. இல்லடா கங்கோ ஒரு இல்ல சூர்யா இல்ல இரு வேட்டையன் அப்ப கிளாஷ் மச்சான். அவன் வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறிட்டு சூர்யா கங்கோ ஒரு குழந்தை மாதிரி, நாங்க அவர்கிட்ட போட்டி போட நாங்க தனியா வந்துக்கிறோம். கடைசியில ரிலீஸ் ஆயிட்டோம் ராயன்ல வருமே கிளைமேக்ஸ், அந்த குழந்தை வேணும் நீங்களே வச்சுக்கோங்க, அவன் ரத்தத்துல வந்து குழந்தை வேணும். ப்ரோ கர்ண கொலை பண்ணிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நான் பாத்துட்டேன் ப்ரோ. எப்படியே ப்ரோ அந்த குட்டி குஞ்சனுக்கு எப்படி ப்ரோ ஃளைட்ட திருப்புறான், காரை தூக்குறான், பத்தி நேத்தே பேசணும். அதுல மெயின் ஒண்ணு சொல்றேன். சூர்யா வந்துட்டு ஃபுட்பால் தொங்கின்னு இருப்பான் ஃபிளைட்ல. அதான் 1000 அடியில வந்துட்டு ஃபுட்பால் அடிக்கிறவனு பார்த்தேன்னு கேட்டா அது இவன் தான், வேற யாரும் இல்ல, நம்ம இவர் தான். ஆனா அதுல ஹைலைட் என்னன்னா மச்சான் மேல வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. அந்த பையன் வந்துட்டு ஃபிளைட்டே வந்துட்டு எனர்ஜி கண்ட்ரோல் எடுத்து எல்லாமே அவங்க அதான் அவன் சின்ன சாமான்ல சொல்லி அந்த மாதிரி. ஆமாடா இது சொல்றது கேளு. தொங்கின சூர்யா மேல மச்சான் தொங்கின சூர்யா மேல வந்துருவான். பையன் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் தெரியுமா? தியேட்டர்ல எல்லாம் இருக்கீங்களா? சொல்லு இல்ல படத்தை இப்படி எடுத்துட்டு எல்லாத்துக்கும் விஜய் ஃபேன் சொல்றாங்க. இப்ப சூர்யா அன்பான நண்பர் ஃபேன் வந்து அவன் பொண்டாட்டி ஏதாவது நடந்தா இல்ல ப்ரோ சூர்யா ஃபேன் அவங்கள மாதிரி எச்சையா இருக்காதடா, புரியுதா? அவனுங்க ரெண்டு பேர் கேட்டு இருக்கானுங்க வர சொல்லி. இல்ல மாமே இல்ல எனக்கு நேத்து கால் பேசும்போது விக்னேஷ் ப்ரோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா விக்னேஷ் ப்ரோ சாரி இல்ல வேற இடத்த சொன்னான்னு வச்சுப்போம். இல்ல இப்ப இவனுங்க இல்ல லட்டு பிரச்சனைன்னு காரணமே இல்லாம காலில் வந்தானுங்க. ஞாபகம் சாரிங்க படத்தோட கதை இல்ல மச்சான், படத்தோட கதையத்தை பார்த்தேன்னு இவனை சாவடிச்சது வந்துட்டு ஒரு அதான் இல்லங்க, இவன் சாவடிச்சது ஒரு துரோகி. அவன் புள்ளைய வந்துட்டு நீ என்ன சாவடிச்சிக்கன்னு சொல்றதே இது ஒரு கான்செப்டே ஒரு கேவலமான கான்செப்ட். பாகுபலியில கூட இது லாஜிக் அதான் அந்த மாதிரி இருக்காது. என்ன கேட்டா ஏன்டா நீ ஒரு கெட்டவனை தான் சாவடிச்சிருக்க, நீ அந்த புள்ளையதான் காப்பாதான் ஆதரிக்கிறது ஓகே. ஆனா அந்த பொண்ணு கிட்ட போய் நீ வந்துட்டு என்ன கொன்னுக்கன்றது என்ன நியாயமும் கிடையாது, கூட தான் இது அந்த காலத்துல எவனும் தெரியல, ஏன் பண்ணானே தெரியல. அது ஒரு கொஸ்டின் கேட்பான தெரியுமா அந்த நிறைய இதுல தமிழ் விஷயத்துல எல்லாம், முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு அந்த மாதிரிதான் கேட்க தோணுது. ஆனா இவனுக்கு வைக்கிறதே பச்சைதான், என்ன அவன் சொந்தக்காரன் தான் அவனுக்கு ஆப்பு வைக்கிறது. ஆனா விக்னேஷ் ப்ரோ இல்ல விக்ரம் திட்டின்னு இருப்பானுங்க. அங்க 12 கோடி வந்திருக்கு அந்த தங்கலானுடைய ஓப்பனிங் தமிழ்நாட்டுல டிராகர்ஸ் இதை போட்டிருப்பான். அந்த கருமத்தை கூட அடிக்க முடியல இவனால. அப்படியெல்லாம் இல்ல அலெக்ஸ், 450 கோடி வந்து ஹைட் பண்ணிட்டானுங்கடா, 50 கோடி தான் உங்களுக்கு காட்டிருக்கானு, 58 கோடி. இல்லடா இவனுங்க தான் திட்டுன்னு இருப்பானுங்க. ஞாபகம் இவனுங்க தான் திட்டுவானுங்க. அதான் நான் சொன்னேனே, அவன் வந்து பிளாக்
பிளாக் மணியா மாத்துறதுக்காக அந்த காசை ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா இவர் சொன்ன பிளாக் சொன்னது இப்பயே 500 கோடி. அந்த பச்சையை ஜிஎஸ்டி பில் கேளுங்கடா. பச்சையா சொல்லு சொல்லு. அலெக்ஸ் ப்ரோ இந்த ஜிஎஸ்டி பேய் பில் படம் கேளுங்க பச்சையா. பேய் படம் பார்க்கும்போதெல்லாம் பேய் வந்துரும் பயமா இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது சூர்யா வந்துரும்னு பயந்துனே பார்த்தேன். வந்தாலே கத்துறாங்க. அலெக்ஸ் ப்ரோ போயிட்டானா சொல்றா. இல்ல ஒரு ஜீனோமார்ஃப்னு ஒரு சூர்யா ஃபேன் ட்வீட் பார்த்தேன். கங்குவா ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் தேட்டரே இங்க சிரிக்குதுடா தெவிரியாம சிவான்னு நாளா சத்தமா சிரிச்சிட்டேன்டா அது பார்த்துட்டு. ஆனா உண்மையில எனக்குலாம் சூர்யா ஃபேன்ஸ் மேல பாவமா இருக்குடா சத்தியமா சொல்ல. 2.5 வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணாங்க. இல்ல ஜேசா அது ஓகே, ட்வீட்லாம் ஓகே, அதுக்காக கெட்ட வார்த்தைலாம் பேசலாம். விக்னேஷ் ப்ரோ சொல்றேன். சாரி அங்கிள். என்ன விக்னேஷ் ப்ரோ அடுத்த கீர்த்தி என்ன கார்த்தியோட படத்துல வர ஹீரோயின் கார்த்தி கீர்த்தி ஒரு நிமிஷம். அந்த ஓடாத படத்தை எவ்வளவு நாள்டா பேசுவீங்க? ஆனா அடுத்த ஜப்பான் இல்ல அடுத்த மச்சான் அது அடுத்த ஜப்பான் ஆகட்டும் மாட்டி பேரு விக்னேஷ் ப்ரோ. இல்ல இது கேட்டது யார் தெரியுமா? இது கேட்டது யார் தெரியுமா? நேத்து நைட்டு 1:30 மணி ஸ்பேஸ் போட்டு ஓட்டிருந்த ஒரு ஆளு சூர்யா ஃபேனுக்கு வந்து கதறி நின்றா. நேத்து நைட்டு 1:30 மணிக்கு நடந்து சொன்னோம். இல்லடா அது பேர் என்ன பாவத்தியார் டைரக்டர் நலன்குமார் நல்ல டைரக்டர் தான். சூதுகவன் டைரக்டரா? சூதுகவும் மட்டும் கூட கிடையாது, காதலும் கடந்து போகும். ஆனா அத பார்த்தாலும் பரவாயில்ல. இது இவனை பார்க்க பயமா இருக்குடா. ஜப்பான் இதை நம்பி தானே போனோம். ஆமா ஜப்பான் டைரக்டர் நல்ல டைரக்டர் தான். அதுவும் ஒரு பயமா இருக்கு. அதே ஜப்பானும் அதே மாதிரி தான் போனோம். சரி விடுங்க, ஹீரோயினுக்காக படம் ஓடும். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ கொஞ்சம் டிஎம் மட்டும் பாருங்க. விக்னேஷ் நீ ஒரு கால் லேடி சூப்பர் ஸ்டார் தான். ஏன் நீ வேற என்ன யாரு யாரோ லேடி சூப்பர் ஸ்டார் சொன்னாரு. யாருன்னு கேளு இருக்க. லேடி சூப்பர் ஸ்டார் அனுஷ்காடா. கிரீத்தி செட்டி லேடி சூப்பர் ஸ்டாரா? யார் சொன்னது? கிரீத்தி செட்டியா? கீர்த்தி செட்டி சொல்றதுக்கு ரஷ்மிகா சொன்ன உடனே நான் அப்படியே கம்முன்னு போயிடுவேன்டா. இல்ல ராஷ்மிகாவும் கிடையாது எனக்கு. ஆனா நல்லாதான் இருக்கும். வேண்டாம். அப்ப பூஜா ஹெக்டி. ஆனா மச்சான் டேய் அப்போ கங்கோல வர்ற திஷா பட்டான் இல்லையா? அதான் கங்கோல வர திஷா பட்டானி சொன்னாலும் பரவாயில்ல ஏத்துக்கிற மாதிரி. அது என்ன பரவாயில்ல அவளே செஞ்சுதான் மாட்டான். அது என்னது அது கீர்த்தி செட்டி எவ்வளவு பரவாயில்லடா திஷா பட்டானி. ஆனா விக்னேஷ் ப்ரோ இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் திஷா பட்டானி போட்டா நார்த்ல ஓடும்னு நினைக்கிறேன். சல்மான் கானே திஷா பட்டானி வச்சு பிளாப் கொடுத்தான்டா. என்ன அறிவு என்னன்னு புரியல எனக்கு. தோனியா ஏதோ படத்துலதான் சக்சஸ் நினைக்கிறேன். தோனி படமா நினைக்கிறேன். இது பரவாயில்ல மச்சான். ஸ்டேட்ல இருந்து ஆளு புடிச்சு போட்டு நல்லா இவ்வளவு மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்கான் மாமே. அந்த பிரிண்ட் இதுல போடு படத்தை மாத்தி விடு அந்த மாதிரிதான். மல்டிபிளெக்ஸ்ல ஓடியும் ஹிந்தில 2 கோடி தான் வந்திருக்கு. யாராச்சும் படம் பார்த்தவங்க சொல்லுங்க. அந்த ஜப்பான் கார்த்தியோட இல்ல அந்த ஜப்பான் கார்த்தி ஏதோ ப்ளூ கலர்ல வரானா அவன் நெத்தியில வந்து எழுதிருக்கான். ஏதோ எழுதிருச்சாங்க. அது என்னன்னு ஏதாவது அது 10 போட்ட மாதிரி இருக்கும் ப்ரோ. அது ஃபேஷன் ப்ரோ. வேற எதுவும் இல்ல. கோட் வேர்ட்லாம் இல்ல. அது ஃபேஷன். டேய் அலெக்ஸ் இந்த பீரியட்ல வரது ஓகே. அது லெரின் பான் இந்தியா திருச்சிச்சா? பான் இந்தியா தெரிச்சிச்சு. பான் இந்தியா கட்ட பறகுது. நானே 2 தடவை டிக்கெட்டை புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த லெரின மானம் கேட்டவன் அண்ணா தேவை தியேட்டர்ல பார்த்தவன். ஆனா கங்க வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டான். டேய் நீ மட்டும் அப்படி பார்த்தா நீ இந்தியன் 2 பார்த்து யாராச்சுடா? அந்த இந்தியன் 2 பெட்டர். இந்தியன் 2 பெட்டர். இந்தியன் 2 பெட்டரா? இதுக்கு ரெண்டுமே ஃப்ளாப் தான். டேய் மூஞ்சில தூக்கிட்ட மாதிரி. இல்ல ஓகே ரெண்டுமே கேவலம் தான். ஆனா அதை விட இது ரொம்ப கேவலம். இவரு கார்த்திக் சுரேந்திரன் இருக்கீங்களா? இருக்கிறேன். சரி ஓகே. இந்தியன் 2வா இதுவா கங்கோவா? மனசாட்சியே இல்ல பாத்தியா?
இல்ல இல்ல ரெண்டுமே மனசாட்சியே இல்ல. இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ண சொல்லுங்க. போலே கண்டக்ட் பண்றோம். இது எப்படி சொல்றீங்க? ஃபிளாப் சொல்றீங்களா இல்ல ஓகேன்னு சொல்றீங்களா? படம் எப்படி இருக்கு? செமையா இருக்க படம் சொல்றேன். அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டு வாட்ச் ஏதோ ஒரு இது பாத்துடலாம். இல்ல இல்ல எது பெட்டரா இருந்துச்சு ஓபனா கேட்டு. இந்தியன் டு தான் பெட்டரா இருந்துச்சு. இந்தியன் டு அடுத்து இவரு சொல்றாரு. இல்ல இல்ல பூமரங்க் எல்லாரும் இவரு நம்ம பாஸ் சொல்றாரு. இருப்பா எல்லார்கிட்டயும் கேட்போம். முதல்ல படத்தை பார்த்துட்டு ப்ரோ நீங்க இல்ல இல்ல நீங்க கேட்கவே வேணாங்க. இப்ப ஒரு நிமிஷம் ரெண்டு ஒருத்தர் சூரிய டையாட் ஃபேன் சொல்றது கேளுங்க. டையாட் ஃபேன் கால ஆர்மியே கூட்டு போனார் ஷோக்கு. இங்கதான் பெங்களூர்ல வைஷ்ணவில் பார்த்தோம் 3Dல. ஒரு பக்கம் எனக்கு வந்துட்டு சோகமா இருக்குது, ஐயோ சிரிச்சா கோச்சிப்பானோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் தூக்கம் வருது, இந்த பக்கம் வேற அது வேற கத்துறாரு வேற அடிக்கடிக்கு. நம்ம தூணக்க நம்ம போட்டு பொழந்துருவான், சந்தோஷக்காச்சும் உட்காந்து பாக்கலாம்னு பாத்துட்டேன் படத்தை. ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, இவனுங்க எல்லாமே அணில்களாக தான் படம் பார்க்க போயிருக்காங்க. ஆனா ஒன்னும் தவக்கலோட போன மாதிரி கிடையாது. எல்லா அணில்களும் பார்த்துருக்குது. இந்த ஹோஸ்ட்ல இருக்கு அந்த அணிலே போயிருக்கு. நாலு டிக்கெட் 2 டிக்கெட் அணில்கள் நேத்தே எப்படி போயிட்டு வந்து இப்ப சொல்லிருந்தேன். பக்கத்துல நான் நம்ம உட்காந்துக்கிறோம்டா, ஒருத்தன் வந்துட்டு டைட்டில் கார்டுக்கு கத்திருந்தான். சூர்யா ஃபேன் போல. செகண்ட் ஹாஃப் இல்ல இரு சொல்றத கேளு. செகண்ட் பக்கத்துல நான் ஒரு சீட்டு தள்ளி, புரியுதா? அதான் கத்திருந்தான். அது இல்லடா செகண்ட் ஹாஃப் போதுடா, சும்மா அதான் தலைவலிக்குதுல, தள்ள கை வச்சுட்டு பாக்குறேன், தூங்கிட்டான். நான் யோசிக்கிறேன், இல்ல நான் அணிலடா, நான் பார்த்தேன்னு இருக்கேன், குள்ள நீ தூங்குறடா. எனக்கு புரியல. இந்த டிஆர் வந்து அந்த டிஆர் ரியாக்ஷன் இருக்குமே, என்ன ஒண்ணும் புரியல, என்ன நடக்குது. நீ என்னப்பா ஃபுல் படம் பார்த்துட்டு பாயிண்ட் போயிட்டு ரிவ்யூ சொல்லுவ, அவன் வெளியே போய் முட்டு தானே கொடுக்க போறான். இல்ல 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 மச்சான், அடி வாங்க வச்சுட்டோம், அந்த இடத்துல அடி வாங்கிடுச்சு. எந்த சீன் அது எப்படி செஞ்சீங்களா அந்த மாதிரிதான் எனக்கு கேட்க தோணுச்சு. எங்க முதல்ல வந்து அந்த ஒரு சின்ன பையன் கால் கடிக்கும், அவ்வளவு பேர் இருக்கிற முதல்ல அந்த பார்த்தனா சின்ன அடிதான் படுமா அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்ல. ஏன்னா ஆடியன்ஸ் எப்படா நம்புவானுங்க அத? தளபதி கோட் படத்தை கூட இவ்வளவு பெரிய படத்துல அது மட்டும் தான் குறையா தெரிஞ்சுச்சு. பலமே தண்ணி சொல்றாங்க, அந்த முதல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்குது. இல்ல முதலுக்கு பலமே தண்ணி இல்ல, அத ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருக்குது. இல்ல கோட் படம் வர்ற டைம்ல அணில்கிட்ட கேட்டா இல்ல இல்ல ப்ரோ எனக்கு வேலை இருக்கு ப்ரோ, ஈவினிங் தான் போறேன், நைட் ஷோ தான் போறேன். ஆனா இந்த குள்ளம் படத்துக்கு மட்டும் மார்னிங் ஷோ. போனதே 4-5 பேர் தான். ஆனா நம்ம தெரிஞ்ச பசங்க தான் போறாங்க, புரியுது? அவள்தான் மேட்ரஸ். யாரெல்லாம் போகலாம். இல்ல இல்ல அலெக்ஸ், இதுல ஒருத்தர் விக்னேஷ் ப்ரோன்னு ஒருத்தர் ட்விட்டர் எல்லாம் போட்ட ஸ்கிரீன்ஷாட். இல்ல டேய் மச்சான், இல்ல லெரின் அவர் யார் தெரியுமா? இல்ல இரு, அவர் டிக்கெட் கேன்சலேஷன் கிடையாது. இல்ல ஒரு சரி, அவர் டிக்கெட் கேன்சலேஷன் கிடையாது, அவரும் போல. ஒரு சீட்டு காலையே தான் அந்த ஸ்கிரீன் ஓடி இருக்கும். ஒரு சீட்டு காலையே தான் அந்த ஸ்கிரீன் ஓடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த பிரபாஸ் படத்துக்கு ஒரு பிரபாஸ் படத்துக்கு எம்டி சீட்டு விட்டாங்களே, அது மாதிரி விட்டு வச்சிருப்பாங்க. சீட்டு அனுமதி சீட்டு குறைஞ்சு விட்டு வச்சிருப்பாங்க, முதல்ல விட்டு வச்சிருப்பாங்க. காமாட்சி மண்ண என் குல கண்ணே. இல்ல சொல்லிருங்க, காமாட்சியா அது பெருமாட்சியா? சீட்ல சரி வீட்டுல நல்லா காலை விரிச்சு தூங்கிருப்பான். நல்லா காலதானா இருக்கட்டும். சரி இல்ல மச்சான் சொன்ன படம் இல்ல ரஷ்யா வரைக்கும் போலாமா? இது கோவால இருந்து ட்ரெயின் போலாம். சரி இல்ல சொல்றது கேளுங்க. ஒருத்தன் தூங்கினான்னு சொன்னல, எந்த சீன் தெரியுமா சாம? தமிழ்நாட்டுல பாரு, இல்ல படத்துல பார்த்தவங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமா? அவங்க அப்பா வந்துட்டு செத்துருவான்டா, இவன் வந்துட்டு கழுகு வந்துட்டு ஏதோ அந்த 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 அம்பு எடுத்தன வந்து போடும். அது பாத்துட்டு தொண்டையை ஆடு கத்துவான். அவன் சூரிய கத்துறது சத்தியமா காது ஒங்கின்னு கேட்கும். அந்த மாதிரி ஒரு கத்துவான். அப்பயும் தூங்கிட்டு இருக்கான் பக்கத்துல இருக்கிறவன். எனக்கு புரியல, என்ன தைரியம்டா அவனுக்கு, காது ஒங்கினுக்குது. எனக்கு நடந்த சம்பவம் சொல்றேன் பாரு. அவர் அடிச்சு சரக்கு எனக்கு அந்த மாதிரிதான் இருக்குது. என்ன அடிச்சாலும் கடவுளே அஜித்னு கத்தி நான் தியேட்டர்ல படம் போறதுக்கு முன்னாடி. அப்புறம் நம்ம பசங்க கொஞ்சம்
படம் ரன்னிங் ஆகும்போது ஒருத்தன் என்ன பண்ணா ப்ரூட்டலா வேணும்னே கத்திட்டு இருந்தான் படம் புரிய கூடாதுன்ற மாதிரி. படம் போக போக படத்துல எல்லாம் கத்த ஆரம்பிச்ச உடனே அவன் அடங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் கத்தவே இல்லை. இல்ல எல்லாம் கத்தலாம் அம்மையா கத்த அடங்கிட்டான். படம் பாக்குற எல்லாருக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு திருவிழால ஒரு ஸ்பீக்கர் பக்கத்துல சில டைம் சீட்டு கிடைக்கும், ஞாபகத்தா ஷாம? சில டைம் திருவிழா ஸ்பீக்கர் பக்கத்துல சீட்டு கிடைச்சிரும். அதே மாதிரிதான் எல்லா சீட்டும் அதே மாதிரிதான் இருக்குது. நான் போய் உட்கார உனக்கு காட்டுக்கு உனக்கு டம்மல் டிம்மல் மோன உட்காந்துக்கிறேன். அந்த இல்ல அந்த ப்ரெஷர் வந்துட்டு எப்படிதான் இருக்கும். ஒரு மணி நேரம் கழிச்சு கேக்குதா உனக்கு? சிவாவோட ஒரு மேல ஷேர் பண்றேன் பாரு. இல்ல உனக்கு ஒருத்தர் ரிவ்யூ சொல்லியிருந்தாண்டா, வெளில வந்து இப்பதான் உலகம் சூப்பரா இருக்காண்டா, பீஸ்ஃபுல்லா. உலகம் தியேட்டரை விட்டு வெளில வந்தானே வந்து உலகம் பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றான்டா. தியேட்டரை விட்டு வெளில வந்தானே. இல்ல மச்சான், நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். இன்டர்வல்ல ஃபீல் பண்ண சத்தியமான உண்மையா நைட்டு 1:30 மணிக்கு டீ குடிச்சேன் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து தலைவலி தாங்க முடியாம நேற்று நைட்டு. இல்ல சொல்லியிருந்தான் ஒரே பாதிப்பு மட்டும்தான். என்ன போட்டிருக்காரு? அதிக சவுண்ட் காதுக்கு கேடாகும். இல்லங்க, இப்ப இன்ட்ரோலுக்கு அப்புறம் நான் வெளியே வரல. வெளியே வரும்போது மச்சான் அந்த ஒரு ஹெட்செட் போட் ஹெட்செட் போட்டு ஃபுல் வால்யூம் கேட்டு அதை எடுத்தா இப்படி இருக்கும். ஒரு மாதிரி காதுக்குள்ள காத்து போவோம், அப்படியே தான் காதுக்குள்ள காத்து போவோம், அப்படியே சில்லுன்னு இருக்கும் பாத்தி, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு புரியல. ஆனா இந்த படத்தால ஒரே ஒரு யூஸ்ரா, எல்லா தியேட்டர்லயும் ஸ்பீக்கர் எவ்வளவு வால்யூம் வரும்னு செக் பண்ண முடியும்டா. சொல்லிடுறேன், சலாருக்கு போன அதே ஸ்கிரீனுக்கு தான் நான் போனேன். அதே பிஎஸ்ஆர் மால் டிக்கெட் கூட செக் பண்ணி பாருங்க, அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன். இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த தியேட்டர்ல எல்லாத்துக்கும் கரெக்டா தான் வைக்கிறானுங்க. இந்த நாய் என்ன மியூசிக் போட்டான்னு தெரியல, கூட சூரிய தொண்டையா இல்ல வேற ஏதாவது தெரியல. இவன் இருக்கிற காட்டு கத்துல மைக்கு எங்க தொண்டைக்குள்ள வச்சிட்டான்னு புரியல. இல்ல ரேவந்துக்கு ஏதாவது தாங்க தம்பியான்னு தெரியல, அவ்வளவு கத்துறான். காது கொய்யனுக்குது அப்படி இந்த சைடு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? தங்கலான படம் வரும்போது டைலாக் புரியுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ரீடப்பிங் பண்ணானுங்க. அந்த கருமம் பண்ணி இப்ப இப்படி பாரு படம். சரி அதை விடுங்க. இதுல சொல்லுவான் தெரியுமா, வேட்டை படத்துல சொல்லுவான்ல, எப்பா சும்மா பொறுமை காது ஒய்யுங்குதுல. இருங்க எல்லார்கிட்டயும் நான் கேக்குறேன். லவ் டுடே படத்தை வந்துட்டு தமிழ்நாட்டுல 88 கோடி பண்ணிருக்கு. அதை அடிப்பானா மாட்டான்? வாய்ப்பில்ல. பிரதீப் சிகரெட் சிரிப்பான்டா. இல்லடா அலெக்ஸ், அமரன் படம் இருக்கிறபடியா வாய்ப்பு இல்லை. அமரன் படம் இல்லாட்டி ஏதாவது அடிச்சிருக்கு. இல்லடா அமரன் அது 100 மேல போயிட்டே இருக்குடா. புரியுதா? தமிழ்நாட்டுல அதான் சொல்றேன், அமரன் இருக்கிறபடியா வாய்ப்பு இல்லைன்னா நினைக்கிறேன். இல்ல நான் இங்கிலீஷ் எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். இப்பயே எப்படி இருக்குது, தியேட்டர் லிஸ்ட் வரும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? டாப் 10ல வருவானான்னு தெரியல கங்கோ, அது வேற டவுட். ஏன்னா ரப்பர் பந்து நல்லா ஓடுது, இது ஓடுது, அமர் ஓடுது, உண்மையிலடா மகாராஜா நல்லா ஓடி இருக்கு. நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு இந்த வருஷம். டிமாண்ட் காலனி 2, அதுக்கப்புறம் அரண்மனை 4, நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு இந்த வருஷம். இந்த வருஷம் நான் தியேட்டர்ல எந்த பார்த்த படத்தை கூட எந்த ஆடியன்ஸுமே இன்ட்ரோல் எழுந்து போலாமான்னு யாருமே கேட்கல. இந்த படத்துக்கு நடந்துச்சு, லைவா பார்த்தேன். பசங்க கிளம்பலாம் வாடான்னு நானு. இல்லங்க அது ஏன் தெரியுமா? சூர்யா இன்டர்வல்ல ஒரு டைலாக் பேசுவான், ஞாபகம்? இல்ல வா, அது வா இல்ல ப்ரோ, அதாவது அந்த தீவுல இருக்கிறவங்க கிட்ட பக்கத்துல இந்த தீவுல இருக்குன்னா வா சூப்பர். அதான் இது கேன மாதிரி கேட்டுக்கிட்டு அதாவது ஒரு சொல்லுவாங்க, காட்டுவாசியும் கத்துவாங்க தெரியும். இவன் காட்டுவாசிடா. டே டிஸ்கவரி சேனல்ல கூட இப்படி பார்த்தது இல்ல ட்ரைபல்ஸ். சொல்லு அலெக்ஸ், நீ ஃபுல் ஃபேன் நிரூபிச்சிட்டேடா. 9 மணி ஷோ போய் பார்த்துட்டு வந்து ஏன்டா போய் காதல வந்தவன்தான்டா இது. டீசென்ட்டா பேசுற படத்தை பத்தி பேசுறேன். ஏன்டா ஹீரோ பத்தி எல்லாம் பேசல. உன் பேரு பொருவானாக்கி விட்டுருவேன். அது எவ்வளவு அது படம் பார்த்தா உனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு எனக்கு கேட்டா. ஒரு மெசேஜ்
சொல்லுங்க டெய்லி ஒருத்தர் ட்வீட் போட்டாரு பாரு, டுடே வெயிட் கலெக்ஷன் 7 crores, டுமாரோ பாசிபிள் ஃபார் 10 crores. அவர் காணவே காணோம். இல்லங்க இதுல தாண்டிடுச்சோ. இல்ல கார்த்திக் ப்ரோ, இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, ஒருத்தவங்க லிஸ்ட் போடணும், ஒரு ரஜினி ஃபேனு. ஹைலைட் என்னன்னா, வேட்டையன் 455 கோ டு 240. டேய் ஓன் கலெக்ஷனை என் பேர்ல போட்டு, என் கலெக்ஷனை உன் பேர்ல போட்டு, அட்லீஸ்ட் இல்ல இப்ப ஃபேக்கா சொல்றேன், கொஞ்சமாவது மாத்தியாவது சொல்லலாம்ல. பேசாம படம் நடிக்கிறத விட்டு அது பேசாம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட சொல்லுங்க, அதுலயாவது பாக்குற மாதிரி. அதுதான் விக்னேஷ் ப்ரோ பண்றாரு. அவர் காம்படிஷன் வந்துடும். விக்னேஷ் ப்ரோ காம்படிஷன். லெரினே அதான் பார்த்தேன். கேக்குதா விக்னேஷ் ப்ரோ? இல்லடா, இன்னும் நடத்திருக்கும் பாரு. இல்ல கேட்டாதான் சாம. விக்னேஷ் நான் என்ன பர்சனலா இத அனுப்பிச்சுனேன் லெரின். இல்ல இன்ஸ்டா பேஜ் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ உங்க டிஎம் மட்டும் பாருங்க. சாய் அந்த அளவுக்கு கீர்த்தி செட்டியை விட்டா வேற ஒண்ணு நாளைக்கெல்லாம் மோட்டிவேட் வந்துடுச்சா? விக்னேஷ் ப்ரோ நான் மெனக்கெட்டு இந்தியாவுக்கு வந்து கீர்த்தி செட்டி விட்ட போ, நான் போய் உங்களுக்கு பொண்ணு கேட்கிறேன். ஏதாவது ஒண்ணு பிரிச்சு கட்டி அவங்க கீர்த்தி செட்டி கிடைக்காது. இல்ல கீர்த்தி செட்டி கிடைக்காது. இல்ல கீர்த்தி செட்டியை கேட்போம், அவங்க செட் ஆகாட்டி அவங்க அம்மாவே உங்களுக்கு கட்டி வைக்கிறேன். பிரச்சனை இல்ல இல்ல உங்க ஏஜுக்கு அவங்களதான் கட்டணும். நாங்க வந்துட்டு வாடிய வாசல் வணங்கான் அந்த நல்ல படத்தை நடிக்க மாட்டோம். இந்த மாதிரி குப்பை படத்தை நடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேட் பண்றாங்க. இந்த வருஷம் அஜித் படம் வந்திருந்தா கரெக்டா எவன் எந்த அவன் வந்தாலும் வரகாட்டி அமர்ந்து கீழே தானே இருப்பான், அவனுக்கே தெரியும்டா. கம்முடுறான். சரி இல்ல சரி இருங்க, இல்ல இல்ல மேல ஒண்ணு அனுப்பிச்சிருக்க மலேசியா ஓப்பனிங். அதான் இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, ராயனுக்கு அடியில கிடக்குற, அதாவது ராயன்ல ஒரு கை குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு அடியில இந்த குழந்தை இருக்குது. இவனுங்க வந்துட்டு நேரா கோட்டி கிட்ட போறானுங்க. எனக்கு அதான் இந்த கான்செப்டே புரிய மாட்டேது. சரி முதல்ல நீ அவனை அடி, இல்ல இவனை இல்ல அதான் மேல அதை தாண்டி. எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை இந்த படத்துல வந்து அப்ப சவுண்ட் மியூசிக் எல்லாம் சரி பண்ணி சரி வால்யூம் எல்லாம் சரி பண்ணி அப்ப சூர்யா பார்க்கும் போது கேவலமா இருக்கானே ப்ரோ, அதை மாத்த முடியும். இல்ல இல்ல ஒரு பாசிட்டிவ் பேசுறதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆயிருந்திருக்கும் ப்ரோ. நான் ஓப்பனா சொல்றேன்ல, முட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆயிருந்திருக்கும். அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க சவுண்ட் வந்து கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். சவுண்ட் சரி பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு முட்டு கொடுக்க கரெக்டா பாயிண்டா இருந்திருக்கும். ஒண்ணும் இல்ல ஒரு ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இப்ப நான் பாத்துட்டேன் நீ பாத்துட்டேன்னு ஆபீசர் வேற யாரும் இங்க பாக்கல. இல்ல ஒரு நான் நம்ம 2 பேரும் தான் தியேட்டர்ல பாத்துட்டு. இல்லடா எடிட்டர் வந்து 14 நாளைக்கு முன்னாடி செத்துட்டாரு அந்த படத்தோட எடிட்டர். அது நல்லா தெரிஞ்சு எடிட்டிங் சுத்தமா சரியில்லை. ஒரு மாதிரி சீரியல்ல கட் பண்ணுவானுங்களா அந்த மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு பாவமா இருக்குப்பா எடிட்டர் நினைச்சா. ஃபால்ட் இருக்கு. என்னடா திடீர்னு ஏதோ ஒரு சீக்வென்ஸ் போடுறோம், அந்த முதல்ல சீன் கேட்க சிரிப்பாங்க. ஆனா என்ன பண்றது, தப்பா இருக்கும். எனக்கு என்ன டக்குனு கேட்கும்போது எனக்கு அப்படிதான் மைண்ட்ல கிளிக் ஆச்சு. தழுமலா இருக்குல்ல அந்த படத்துக்கு எடிட்டர் அவன் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணியிருந்தா வச்சு படம் வந்து இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்காது. விக்னேஷ் ப்ரோ மேல இல்ல மேல அந்த வாய்ஸ கேளுங்க. 35,000 கட்டுறானு தான் தெரியும். 350 கோடி அது 350 கோடி இருக்கும். ஹலோ 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 சொல்லுங்க. இல்ல எங்க தியேட்டர்ல ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த ரஷ்யால எல்லாம் காமிப்பாரு, அதெல்லாம் ஆச்சு. அப்புறம் நடுவுல யாரும் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து திருப்பி ஸ்டார்டிங்ல போயிடான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், ஏண்டா இது நான் ஒரு தடவை பார்த்ததே பெரிய விஷயம், இத திருப்பி போடுன்னு சொல்றேன். திருப்பி வேற ஏதோ மரணமே காமிச்சிட்டாடுங்க பரமா அந்த மாதிரிதான் இருக்கு. சாரி சாரி. எனக்கு என்ன
இல்ல சூர்யா பாக்குறதுக்கு இருக்காது, திசா பட்டாணி 2வது பிகினில பாக்குறதுக்காக போட்டுருக்காரு. அது கூட அவ்வளவு இருக்கான்னு தெரியலையே. திசா பண்ணினாலுமே ஒரு இது இருக்குல்லப்பா, அளவு இருக்குல்லப்பா, அதுக்காண்டி ஊரே படம் வைக்கிறதா? இல்லடா மச்சான், இதுல ஏன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். பாட்டுல வந்துட்டு திடீர்னு கிளாமர் காட்டுவானுங்க திஷா பட்டானி. நான் வந்ததுக்கு இதாவது பாக்கலான்னு பிளிங்க் பண்ணிட்டு இப்படி பாக்கும்போது அடுத்து டக்குனு காணப்படும். 2 செகண்ட் சொடக்கு சவுண்ட் தான், அது சொடக்கு தான். 2 அவ்வளவுதான். அப்பதான் நான் யோசிச்சேன். கேக்குதா அலெக்ஸ்? இதுதான் சுந்தர் சி படம். இல்லடா சுந்தர்சியே நல்லா எடுத்திருப்பா ப்ரோ. சத்தியமா சொல்றேன், நான் பிகினி காட்ட மாட்டாங்க. நீங்க நல்ல அரண்மனை போர் நல்லா இருந்தது. ஒரு நிமிஷம் அரண்மனை போர் ரெண்டே ஹீரோனை வச்சு 100 கோடி கொடுத்திருக்கான். இங்க இவ்வளவு பெரிய பேன் இண்டியான்னு சொல்லி ஃபேக்கா பண்ணி இவன் முக்கிட்டு இருக்கான். அப்ப யாரு பேரு? தமன்னா வேறடா, புரியுதா? தமன்னா யூஸ் பண்ணிருக்கான்டா. இருக்கியா இல்லடா பேசாம திசா பட்டானியே அந்த இளகுலைய போட்டு ஆதிவாசி மாதிரி அதுக்குள்ள ஆட இழ விட்டாருந்தா கூட இன்னும் செகண்ட் நீ படம் பார்க்க போட வேற எதையோ பார்க்க போயிருக்க. கங்கோ ஒரு நிமிஷம், யார் தெரியுமா கங்கோ ஒரு குழந்தைன்னு கேட்டா அது எப்படி ஆனதுன்னு காட்டுங்க, அதாவது படமா பாக்குறோம். நான் வந்து பரதோட ஆட போடுறேன், அந்த மாதிரிதான் காத்தாட கொஞ்சம் பண்ணது. அதாவது பாத்துட்டு போக வேண்டியது. ஏய் குடும்ப படப்பா, என்னப்பா நீங்க பேசிக்கிட்டு இருக்க? ஓ பிகினி இல்ல, திசா பட்டானி பிகினில போன குடும்ப படம் தெரியல, கைகால வெட்டையே குடும்ப படம் தெரியல. நானும் பாவம் அவனுக்கு முட்டு கொடுக்க ட்ரை பண்றேன்டா. நீ எல்லாத்தையும் அடிச்சாதரா பாவண்டாவ முறுக்கா இருக்குதுங்க ப்ரோ. இப்ப இந்த கோட் படத்துல, அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்துல எல்லாம் பிஜிஎம்ல இந்த மாதிரி இந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணுவா. டைட்டில் இந்த தளபதி, அப்புறம் சூப்பர் ஸ்டார், பட் வேற 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 பிஜிஎம் இருக்கும். இந்த படத்துல ஃபுல்லாவே கங்குவா கங்குவான்னு அவன் பேர் அவனே கட்டிட்டு இருக்கான். அலெக்ஸ் இல்ல ப்ரோ, இவன் இருக்கான் மியூசிக் போட்டவன், அடே தேவிஸ்ரீ பிரசாத். அவன் வந்து அவன் நல்ல டைட்டில் எல்லாம் பாக்கும்போது ஏமாந்துட்டேன் நானு. பசங்க போட்டிருக்கு இல்ல ப்ரோ, பசங்க இவன் இளம்பண்ட படம் வந்திருக்கு தானே, இது வந்து குபேரா, அதுக்கு நல்லா போட்டிருக்குன்னு சொல்றாங்களா? குபேர் அண்ட் கிளிம்ஸ் நல்லா இருக்குது, ஆனா மியூசிக் தெரியல. இல்ல புஷ்பாவுக்கே இவங்க கரெக்டா தூக்கி விட்டுருக்கானுங்க பாத்தியா? கரெக்டா வேற ஒரு பிஜிஎம்க்கு வந்து வேற ஒரு டிஎஸ்பி பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, தமிழ்ல வந்துட்டு சாமி ஸ்கொயர் வந்துட்டு கேவலமா கொடுத்தான், ஆனா புஷ்பா அங்க நல்லா கொடுத்துட்டான். புரியுதா? அவன் வந்துட்டு நான் சில இடத்துல நல்லா கொடுத்தான் தெலுங்குல. புஷ்பா 2க்கு வந்து சாங் மட்டும் தான் பண்ணிருக்கான், 2-3 சாங். அந்த பிஜிஎம்லாம் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நிமிஷம் நீங்க யார வேணாலும் திட்டிக்கோங்க, மியூசிக் டைரக்டர் இருக்கீங்க, ஏன்னா புல்லட் சாங் கொடுத்துருங்க. ஆனா உன்னோட அந்த பாட்டாவது ஹிட் ஆயிருக்கு, இந்த பாட்டுல ஒரு கூட ஹிட் இல்ல ப்ரோ, ஒரு பாட்டு கூட. விக்னேஷ் ப்ரோ அது வந்து எஸ்டிஆரால தான் ஹிட் ஆச்சு, சும்மா சொல்லாதீங்க. ஏய் இல்லடா, ஹீரோயினால. ஹீரோயினால அது என்னது? இல்ல ஹீரோயினாலதான் ஹிட் இல்ல விக்னேஷ் ப்ரோ. அந்த ஏஆர்எம் நல்லா இருக்குமா? நான் படம் பார்க்க கூடிய மாதிரி இருக்கா, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதுவும் 3D தான், நீங்களே மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்களே ஒரு தடவை பார்த்து வெளியில எழுப்பி வந்துட்டேன்னு சொல்றீங்க, அதான் கேட்டேன். ஆமாண்டா, படம் முடிஞ்சிச்சு, படம் முடியறதுக்கு நல்லா இருக்கு பாரு, ஹீரோயினுக்காக பார்க்கலாம். இல்ல ப்ரோ, இப்போ இன்டர்வியூ இப்ப வந்திருக்கு படம் ஆனப்போ, இப்ப சிவாவோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல சொல்றாரு, இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்ட ஆடியன்ஸ், இந்த பையன் எப்படி ட்ரெயின்ல ஏறினா, கோவா எப்படி வந்தான், சூர்யா எப்படி பார்த்தான், அதெல்லாம் பார்ட் 2ல காமிப்பாங்க. அப்பவே இந்த படத்தை எடுக்கணும். இல்ல இது வந்து எல்லாருமே தன்னை வந்து லோகேஷ் நினைச்சுக்கிறானுவோ மாதிரி. ஐயோ கிட்ட சொல்றாரு. இல்ல அதுதான் கேமியோ என்னது? இப்போ ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு இப்போ ஜஸ்ட். டேய் அலெக்ஸ் இருக்கியா? இல்ல பார்ட் 2க்கு போவியாடா? பார்ட் 2க்கு அதாவது என்ன அசிங்கமா கூட திட்டிக்கடா நீ, சத்து நான் இன்னும் பர்மிஷன் தர மாட்டேன், என்ன பச்சையா கூட திட்டிக்க வேண்டாம், இந்த மாதிரி பேசாது. இல்ல அவன் அப்படித்தானே சொல்லியிருக்கான். இப்ப
பார்ட் 2ல தான் பார்க்க போறீங்க. நீ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2ல போய் அதையும் டேய் பாத்துரு. கங்குவா 2 தான்டா, இல்ல கங்குவா 2 தான்டா ராயன் கிளைமேக்ஸ் எண்டு. அந்த குழந்தை வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சார் அந்த குழந்தையே நீங்க தான் சார். இல்ல அந்த இல்ல டைலாக் மாத்தி அந்த சிவா ரத்தத்துல வந்த குழந்தைங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு ஒரு இன்னும் 6 ஸ்கிரிப்ட் கிட்ட தன்னிட்ட இருக்குன்னு சொன்னா அதான் பயமா இருக்கு. யார் யாருக்கு ப்ரோ என்ன கேட்டா இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இவன் டார்கெட் கங்குவா மாதிரியே வச்சிருக்கானாம்ப்பா. இல்ல இவன் டார்கெட் எங்கேயே வச்சிருந்தான். என்ன கேட்டா இந்தியன் 2 கலெக்ஷன் அடிக்க மாட்டான், ராயன் அடிக்க மாட்டான், அமரன் அடிக்க மாட்டான், வேற எந்த பத்தியும் வராது. இதெல்லாம் அடிச்சான்னு சொன்னா அவன் ஃபேக்கா வேணா போடலாம். அந்த மூவி ரிவ்யூர் மொட்டையா இருப்பான்ல, அவன் பேர் என்னது? மொட்டையா? ஆமா இவன் இருப்பான். அந்த இங்க பீட்ரு நல்லா இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னது? இல்ல போசங்கட் இல்ல, அந்த பூமுட்டு இல்ல. இவன் இப்ப நல்லா மொட்டை ஒருத்தர் நல்லா இங்கிலீஷ்ல பேசுவான், ரிவ்யூலாம் ஓவர் டீடைல்டா பாப்பான். பரத்வாஜ். அவன் கழுவி ஊத்திருக்கான்ப்பா பாவத்தை. அவன் ஓபனா சொல்றான். இல்ல ஏஆர்எம் படத்துக்கு முன்னாடி அவன் இன்டர்வியூல எடுத்துப்பான். செமையா இருக்கா ஏஆர்எம்மே கழுவிதான் ப்ரோ ஊத்திருக்கான் விக்னேஷ் ப்ரோ. ஆனா இந்த அளவு கழுவி ஊத்தல. எனக்கு தெரிஞ்சு இது பரத்வாஜோட லோயஸ்ட் அடிமட்டத்துல போய் கழுவி ஊத்துனது இந்த படத்துக்கு தான். இல்ல அவரே சொல்லிட்டாரு, நான் ட்ரோலே பண்ண மாட்டேன், பட் நீ இந்த படத்தை ட்ரோல் பண்ண வச்சுட்டான், வேற வழி இல்ல, பொறுமையை சோதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கும் விஜய் தான் காசு கொடுத்து பண்ண வச்சேன்னு சொல்லுவானுங்க இல்ல பசங்க. யாவோட விஜய் சேப்புக்கு தான் வருவாங்க. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஆமாண்டா இதனாலதான் பிளாட் வச்சுடா. எங்க கிட்ட பழைய ஸ்கேம் பாத்தீங்கன்னா அமரன் மாதிரி டயர் 1ல இருக்கிற ஹீரோ சொன்னா கூட பரவாயில்ல, டயர் 3ல இருக்கிற ஹீரோ வந்து விஜய் பயப்படுறாங்க. ஒரு ஒரு இல்ல மச்சான் ஒரு மீம் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்களே வேட்டை, எனக்கு போய் தயார் நாய ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்து சொல்றானு அந்த மாதிரி ஒழுங்கா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து படம் பண்றான். இருக்கிற என்ன பாடி ஆயிட்டு இருக்கானுங்கன்னு தொடர்ந்து பாடி ஆயிடுறானுங்க. அதான் ஐயோ பெருசு. அதனாலதான் பரத்வாஜ் சிறுத்தை சிவாதே பரத்வாஜிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான், சார் அது இந்த படம் எப்படி சார் அவன் கேட்பான், ஏன்னா புதுசா இருக்குது, அதுவும் இந்த ஒரு காட்டுவாசிய மாதிரி எடுத்திருக்கீங்க, அடுத்து வந்து சைஃபை மாதிரி ஒரு மாடர்ன் ஜேனர்ல எடுத்திருக்கீங்க, அதாவது ட்ரெய்லருக்கு முன்னாடி ட்ரெய்லர் வச்சு கேட்பான். அதுக்கு வந்து இது சொல்லுவான், இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப யோசிச்சேன் சார் அப்படின்னு. ஓகே இந்த மாதிரி வேற என்னென்ன படம் வச்சுக்கேன்னு போது கங்குவா மாதிரி இன்னும் 5-6 ஸ்கிரிப்ட் இருக்கு சார். ஓ அப்படியான்னு கேட்பான் பரத்வாஜ். அதை வச்சுட்டு இந்த வன்மத்தை கக்கியிருக்கான்னு நினைக்கிறேன். படம் பார்க்கவாது எடுத்துவான், இந்த மாதிரி படத்தை 5-6 வச்சிருக்கேன். ஒரு அலெக்ஸ் ஒரு 5 புக் இருக்கு, அந்த மாதிரி கங்குவாக்கு 5 எழுதலாம். இல்ல ப்ரோ என்ன தெரியுமா, ஒரு படம் ஒரு யோகாசனம் மாதிரி. இது வந்து காதுக்கு யோகாசனம், காதுல வருமத்தை போட்டுருவேன் மத்தவங்களாவது சிரிப்பு பேசுறான். நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எரிச்ச மாதிரி கேட்கும் போது இல்லடா அடுத்த படம்னா ஆன்மை. நீங்க அடுத்த படம் போனீங்க தியேட்டருக்குள்ள ஆன்மை குறி வந்து இல்ல நான் இன்னமே ஹாலிவுட் படமே பாத்துக்கலாம் இருக்கு தளபதி 69 அப்புறம். ப்ரோ இதுல ஹைலைட் நான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் போன தியேட்டர்ல பின்னாடி 2 பொண்ணு வேணுது, பிரான்சிஸ பார்த்து சிரிச்சிருச்சு. எனக்கு அதான் புரியல, ஃபர்ஸ்ட் சீனே சிரிச்சிருச்சுங்க. நானாவது பரவாயில்ல பிரான்சிஸ பார்த்தா கோழி இந்த காலு மாதிரி தலையில மயக்கம் தெரியுமா என்னன்னு, அது என்ன ஹேர் ஸ்டைல்னு தன்னை வந்து கழுகுன்னு வந்து உணர்கிறாராம். அதனால கழுகு மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காப்லையா. ஆடியோ லான்ச்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், கார்த்தி தான் அவரும் ஞாபகத்தா, கார்த்தி தான் எலிவேஷன் பண்ணிருப்பான் சூர்யாக்கு. என்னன்னா எங்க அண்ணனுக்கு வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டு சரியா நடக்க தெரியாது, இது பண்ண தெரியாது, இப்பெல்லாம் நல்லா நடக்கிறாரு, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு ரைமிங்கா ஒண்ணு இது பண்ணிருப்பான். 3வது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், என்ன தெரியுமா, நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னு. இதை வந்துட்டு ஆடியன்ஸ் பாக்குறது வேணா திரும்ப எது போய் பாரு, கங்குவால இந்த பிரான்சிஸ் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பான் தெரியுமா, only live once. இது இந்த இந்த ரைட்டு கை எடுத்து கன்னத்துல வைக்கல, தலையில ஒரு சைடு வச்சுன்னு பாத்து கன்னத்துல ஸ்டார்டிங்ல வச்சுட்டேன், ஒரு சைடுல வச்சுன்னு பார்த்தேன். நீ பாட்டுக்கு பண்றா, அது எப்படி தம்மாக்குது, அவன் டீ போட்டு பழகிட்டான், நான் குச்சி பழகிட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அதே கன்னத்துல வச்சு ரசிச்சுட்டு இருக்க பாத்தியா, தலைவலிக்குதான் கன்னத்துல வச்சிருந்தா சாய.
ஐயோ நெருப்பு சாங்க மச்சான் மேல டெம்ப்ளேட் போறான் மச்சான் இருடா, மேல டெம்ப்ளேட் போறேன். அஜித் வேணான்னு சிவாக்கு சிவா தூக்கி கொடுக்க, ரஜினி வேணான்னு சிவா தூக்கி கொடுக்க, இப்ப சூர்யா வேணான்னு சிவா தூக்கி கொடுக்க, திரும்ப அஜித் எடுத்துக்கணும். பாத்தியா லைஃப் சைக்கிள், திரும்ப அஜித் எடுத்துக்கணும். பாவத்தை வேதாளம் மாதிரி ஒரு படம். ஆனா இதுல இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டோட முடிச்சுட்டு போயிட்டா நல்லா இருக்கும். அஜித் இதுல ஒரு ஃபேக்ட் என்னன்னா, அந்த குழந்தை நடுவுல விஜய் வீட்டுக்கு காஃபி குடிக்க போச்சு, ஞாபகம் தான்? சில பேர் தெரியும் கதை குடிக்க. இதுல நம்பாலே தெரியுமா, காஃபி நல்லா இருந்துச்சா, பால் குடிச்சியா, வெளில போங்க அதான் கேட், அதான் அந்த சைட் தான் கேட்டு, வெளில போய். அலெக்ஸ் நல்ல வேலைடா, ஜஸ்ட் மிஷின தப்பிச்சாச்சு, இல்லாட்டி முடிச்சிருப்பாங்க. முடிச்சு விட்டாடுங்க போக. ஆனா இல்ல அலெக்ஸ் போன வாட்டி ராஜு பாய், இந்த வாட்டி இருக்க பாய். இல்ல ப்ரோ, இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், அப்படி நடிச்சிருந்தா கூட இவனுங்களை மாதிரி மொக்க இது வந்து நடந்திருக்காது. நம்ம படம் அடிச்சிருக்கு பிளாக் பஸ்டர் மாதிரி. ஏன்னா தளபதி இந்த புல் அப்படி ஒரு நிமிஷம் இல்ல, நான் அப்பவே சொல்லியிருக்கேன், வம்சியா சிவான்னு கேட்டா நான் வம்சின்னு தான் போவேன். ஏன்னா உனக்கு இல்ல கதையே இல்லாம இடையில இப்ப எடுத்த சீனை எடுத்தா கூட அங்க விஜய் ஏதாவது ஒண்ணு பண்றாருன்ற நம்பிக்கை இருக்கும். இந்த நாய் புதுசா ஒண்ணு பண்றங்கிற பேர்ல வந்து கவுத்து விட்டுருவான், ஊரே சேர்ந்து கலாய்க்கும், அசிசியமா கேட்பானுங்க. இல்ல நம்ம ஃபேன்ஸா கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு செருப்பு அடிப்பாங்க நம்ம ஃபேன்ஸ். ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? அது என்ன மேனரிசம்டா அலெக்ஸ்? அந்த இவனுக்கு பிரான்சிஸோட மேனரிசம் ஒரு பண்ணிப்பான் தெரியுமா? இன்ன வரைக்கும் எனக்கு இல்ல, அது எப்படி வந்து அத சுத்தி நின்று பாத்துருப்பாங்க தெரியுமா? வீடியோ எடுக்க போகும்போது கிளாப் பண்றது சூப்பரா பண்ணிட்டு எப்படி இல்ல கியூட்னு பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிப்பான். அந்த இன்னொரு சிரிப்பு என் மைண்ட்ல எப்படின்னா, என்ன சொல்றேன், அந்த வாமனன் படத்துல வந்துட்டு ஜெய் ஆடுவானே அப்படி போடு போடு கூட இவ்வளவுக்கு ரசிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப தெரியாம டிக்கெட் போட்டா அந்த 10 கவர்னர் ரொம்ப ரசிச்சிருக்காப்புல. இல்ல அந்த ரொம்ப டார்ச்சர் ஆகிருக்கான், மறக்க முடியல. ஒரு தடவை சூடு வச்சு வச்சுக்கவே அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும், காயத்தை தியேட்டர்ல பார்த்த இன்னொருத்தன் வந்திருக்கான் சுந்தர், அவனை முடிச்சு தொங்கு. இல்ல கங்குவா படம் இருக்கு தானே, அத சூர்யா ஃபேண்ட கேட்டா கூட அவனுக்கு கூட ஞாபகம் இருக்காது என்ன பார்த்தாரு. ஆனா எல்லாத்தையும் இல்லடா மாமே, நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது ஏன் தெரியுமா, இவனு பண்ணுவான்டா, அது என்னன்னு நம்ம யோசிப்போம்ல. எனக்கு அதான் புரியல, நீ காமெடி பண்றியா இல்ல கிரிஞ்சுன்றத அது காமெடி பண்ணாலும் தெரிஞ்சிடும். இவன் காமெடி கூட பண்ண மாட்டான், ஏதோ பண்றான், அது என்ன பண்றான்னு தெரியல. வாடா சினிமா பட்டி குரூப் இருக்கு, சினிமா பட்டியோட குரூப், அதுல ஒரு சூர்யா ஃபேன் இருப்பான் போல. கங்கோ பிளாப்னு போட்ட எவன்டா அது கங்கோ பிளாப் சொல்லிட்டு போதையில போட்டு அவன் பாட்டுக்கு லோலாம் திட்டுக்கிறான். இல்ல சுந்தர் எடுத்து பணத்தை பணம் தானே சொல்ல, எப்படி வச்சிருப்பான். சூர்யா ஃபேனே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கடா, படம் சரியில்லை முட்டு குடிக்காம. நாலடியார்கள் போட்டு கதறிட்டு இருந்தாங்க விஜயனா பத்தி, பாத்தீங்களா யாராவது? கார்த்திக் தெரியல, கார்த்திக் கேள்விட்டாங்க. இன்னொன்னு பாத்தியா அலெக்ஸ், கொத்தடிமை எல்லாம் சேர்ந்து இப்ப படத்தை வந்து போட ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? அந்த பாக்டீரியா 2-3 பெரிய ஐடி டிஎம்கே எனக்கு இல்ல, அதான் இது எப்படி தெரியுமா சந்தானம் சொல்லுவானே, அவன் வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட் வரல, ஆனா நீ சமாளிக்கிறன்னு உனக்கு கேவலமா பண்ண பாத்தியா, அப்பதான்டா கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்ணிருப்பேன்னு. யோசிச்சுக்கிட்டே இது வரைக்கும் இவங்க எல்லாம் ரிவ்யூ எல்லாம் பண்ண மாட்டாங்களே, எண்டையில இருந்து படமாக்க ஆரம்பிச்சாங்க. அலெக்ஸ் அந்த கார்த்தி அவரை வந்து கீழே இறக்கிட்டு மேல போடுற, அவர் கை தூக்கிட்டு இருக்க, அவர் சேர்ச்சல போல இருக்கு. சரி, அவருக்கு கீழே இது இறங்க முடியலையா இல்ல என்னன்னு தெரியல. உண்மையில இந்த இப்போ ஒரு படம் எப்ப தெரியுமாடா ஃபிளாப் கன்ஃபார்ம்னு தோணும், எவனாவது உப்பு போட ஒரு ஒப்பாட்டி ஒருத்தன் இருப்பான்னு எடுத்துப்போங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. ஆனா இல்ல இவனுங்களுக்கு யாராவது ஒருத்தன் வந்துருவானுங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இல்லடா, அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா சொந்த ஃபேன் பேஸ நெகட்டிவ் சொல்லும் போது வப்பாட்டி ஃபேன் பேஸ் உப்பு போடும். ஆனா கங்கோக்கு பார்த்தா அஜித் ஃபேன்ஸ் இவனுங்க உப்பு போட்டிருந்தானே, அப்ப புரிஞ்சு போச்சு, முடிஞ்சு. இல்ல எனக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ் யாரு உப்பு போட்டிருந்தாலும் வந்து எனக்கு இது ப்ராப்ளம் இல்ல. இப்ப சம்மந்தமே இல்லாம கொத்தடிமையை வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க, அது எப்படி என்னன்னு புரியல. இல்ல அவரு கொத்தடிமை இவனு சப்போர்ட் தானே, சிஎம் சப்போர்ட் தானே சூர்யா. ஓகே,
அவர் வந்து ஏடிஎம்கேக்கு தான் தெரிந்த ட்விட்டர்லாம் வரும். ட்விட் போடுவாரு. அவர் டிஎம்கே சப்போர்ட், அவங்க ஃபேமிலி டிஎம்கே சப்போர்ட். அதான் ஆமா டிஎம்கே சூர்யா டிஎம்கே தான். அதான் ஆடியோ லான்ச்சுக்கு நண்பர் யாரு உங்க சின்னவரை விஷ் பண்ணிருப்பாரு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா இல்ல இவனை விட சின்ன உதயநிதி அவனை அவ்வளவு புகழ்ந்திருப்பான். இவரு அதான் நம்ம இல்லடா அலெக்ஸ், நம்ம பசங்கள்ட்ட சொன்னோம் பேசாம இவர் வந்து விஜய பத்தி சொல்லிருந்தா கூட நம்ம பசங்க டிஎல்ல போட்டு அதை ப்ரொமோஷன் பண்ணிருப்பானுங்க. இல்ல அடிச்சிருக்கவே மாட்டானோ. ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் பண்றதுலாம் வேற, அடிச்சிருக்க மாட்டோம். பேசிட்டானே அப்படி சொல்லிட்டு ப்ரோ ஆடியோ லான்ச்சே தெரியல ப்ரோ வந்தது ப்ரோ. கேட்டேன் என்னன்னா அவனே பாத்தீங்கன்னா சொல்றான் இந்த மாதிரி வந்து சவுண்ட் கொஞ்சம் சரியில்லைங்க, என்ன படம் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு வந்து கீழே ஒருத்தர் சொல்றான் இல்ல ப்ரோ அது வந்து அந்த காலத்துல ட்ரைப்லாம் எப்படி பேசி வைப்பாங்க, கட்சி தானே பேசி வைப்பாங்க, அதுதான் படம் எடுத்து வச்சிருக்கேன். அப்போகலிப்டா படம்லாம் பாத்திருக்கியாடா? அப்போகலிப்டா இல்ல ப்ரோ இல்ல டவுட் நான் ஒரு நிமிஷம் இல்ல நான் ட்ரைப் படம் எல்லாம் பாத்திருக்கேன். இன்னும் அப்போகலிப்டா 2-3 தடவை பார்த்தேன். அலெக்ஸ் அதெல்லாம் வேணாம்டா, இன்னைக்கு தான் கிளாடியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, அத போய் பாருங்கடா. அது ட்ரைப் என்னைக்குமே வந்துட்டு வித்தியாசமா பேசுவாங்களே தவிர கத்த மாட்டாங்க. இவன் வித்தியாசமா இல்ல ஒரு நிமிஷம் இதுல படத்துல நோட் பண்ணா தூய தமிழ் பேசுவான், சில நேரத்துல சென்னை தமிழ் பேசுறான். பாடா போடா இல்லடா ட்ரைபுக்குன்னு சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்டா, கத்துவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனா சூர்யா மாதிரிலாம் யாரும் கத்த மாட்டாங்க. காலகேயர்கள் கூட இப்படி கத்திருக்க மாட்டானுங்க அலெக்ஸ். பாகுபலியில உள்ள காலகேயர் கூட இப்படி கத்திருக்க மாட்டானுங்க. உண்மையில விக்னேஸ்வரன் சொன்னது கேட்டு ஏன் தெரியுமா, அவனுங்களே வந்துட்டு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இவன் தெரியுமா பாகுபலியோட எல்லாம் கம்பேர் பண்றீங்க பாத்தீங்க. இல்ல இதுல மூச்சுக்கு 3 தடவை வந்துட்டு அடி பெருமாச்சின்னு கத்தணும். ஏதோ தியேட்டர்ல பாருண்டு ஊரு அதான்டா விட்டுறாங்க, ஊர்ல நீ இருக்கடா, நாங்க என்னடா பண்ண முடியும், இருக்கிறதே ஒரு தீவு, அதுல வந்துட்டு இவ்வளவு பில்டப் கொடுத்துருக்கானுங்கதான் எனக்குதான் புரியல. நம்ம அம்மைய படம் அப்படி இருக்கு.